விடுபடுத்தியிருக்கிறது. ஏறக்குறைய நாங்கள் தமிழ் ஆசிரியர்களாக இருந்தால் கூட, அதாவது ஆசிரியர்னு சொல்கிறத விட சிங்கள பாடநெறியும் சிங்கள அரசு ஊழியர்களுக்கான ஒருத்தர்கள் அதே போன்று எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் மன்னாரிலே படிக்கின்ற காலம் 77-78களிலே எனக்கு 10 வயதாக இருக்கின்ற பொழுது ஒரு சிங்கள ஆசிரியர் என்னுடைய நேர்முகத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒரு 100 மணித்தியாலம் இந்த சிங்கள கற்கைத்தொகையிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலே 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இதே அவரோடு சேர்ந்த வளாகத்திலே உங்களது மாவட்ட செயலகத்தின் பயிற்சி மையத்திலே நாங்கள் அந்த பயிற்சியை பெற்று உங்களை மாறி இவ்வாறான ஒரு ஆற்றுகையை செய்த அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. அதிலே சொல்லித்தந்த பல பாடல்கள், ஒரு சில சொற்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இசரகாலே கொங்கு ஒரு பாட்டுகளை பற்றி இரண்டாம் மொழி கற்கை என்ற ஒரு பாடநெறி இருக்குது. அதில் நாங்கள் தமிழ் ஆசிரியர்களாக இருந்தால் கூட, அதாவது ஆசிரியர்னு சொல்கிறத விட அரச ஊழியர்கள்ன்ற வகையில் இரண்டாம் மொழி சிங்களத்தை கற்க வேண்டிய ஒரு தேவை பாடம் இருக்குது. அதை விட இப்போ நாங்கள் வேறு ஒரு சிங்களத்து போனால் எங்களுடைய தேவைகளை நாங்களே சமாளித்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டுமானதுக்காக இந்த எங்களுடைய நிறுவனம் இந்த இரண்டாம் மொழி சிங்களத்தை செய்து கொண்டு வருது. அந்த வகையில் எங்களுக்கு சிங்கள மொழியை செய்தது நிலாட் நிறுவனம். அனைத்து அதிகாரிகளுக்கும் ஜாதிக பாஷா கூட்டுவாயத்திலே அப்பே நிலகாரி தேவர்களா ஜாதிக பாஷா கூட்டுவாயத்திலே அப்பே சம்பிரதாயක தேவர்களா இது என்னென்னா சகோதரிகள் குறைப்பே நேரம் எங்களை கடந்து போயிட்டது. உண்மையிலேயே ஆசிரியர் இருந்தார்கள்.
பலரும் என்னிடம் எடுத்து கேட்டார்கள், ஏன் எனக்கு ஒரு நிகழ்வு தர முடியவில்லை. நிலட் நிறுவனத்தில் இருக்கின்ற தமிழ் உத்தியோகத்தர்களில் மிகவும் திறமை வாய்ந்தவர் மாரினிஸுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அத்தோடு உங்களுக்கு இன்று சான்றிதழ் வழங்குவதற்கு இங்கே. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நிலட் நிறுவனத்தினுடைய இந்த நிகழ்வு ஆசிரியர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் என்பது இரண்டாம் மொழி என்பது இலங்கை தீவிலே என்று மறக்க முடியாத அல்லது அதிலிருந்து விலகிக் கொள்ள முடியாத ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலே எங்களுடைய நாட்டிலே இந்த மொழி ரீதியான ஒரு பிரச்சனை இருந்து வருகிறது. தங்கள் மொழி ரீதியாக ஒரு கர்மத்தை ஆற்றுவதிலே பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே இன்று அரச ஊழியர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏனைய இனத்தவர்களின் ஏனைய மொழி பேசுபவர்களின் பணிகளை செய்வதற்காக இரண்டாம் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த விதத்திலே இந்த நிலட் நிறுவனம் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே ஆசிரியர்களை உள்ளடக்கி இந்த கற்கை முறை நிறைவு செய்திருக்கிறது. இதன் மூலமாக அடிப்படை அறிவுகளை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆசிரியருக்கு அமையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இது இன்னும் வலிவடைய செய்ய வேண்டும் என்பதில் நான் ஆர்வமும் பேனாவாகவும் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலத்தென்னும் நாமத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து மொழிதனை உணர்த்திட்ட புரட்சி பெண்ணே, புதியதோர் இளமை தந்த உண்மை வாழ்க வாழ்க வாழ்க. இன்றைய நிகழ்வு நிலட் நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட 150 மணி நேர அரச உத்தியோகத்தர்களுக்கான பாடநெறியின் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்றைக்கு இடம்பெற்றிருந்தது. கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதில் 158 ஆசிரியர்கள், அதே போன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அதே போன்று தாதிய உத்தியோகத்தர்களும் இதில் இருந்தார்கள். இந்த அணியிலே அரச சுற்று நிறுவம் 18-20-20 அடிப்படையில் இந்த தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் சிங்களத்தையும், சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழையும் கற்க வேண்டும் என்பது அந்த 18-20-20 சுற்று நிறுவத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த பாடநெறியானது இங்கு இடம்பெற்று இன்று சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று தென்பகுதியில் இருக்கின்ற சிங்கள அரச உத்தியோகத்தர்களுக்கும் இதே போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. பாடநெறிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சூமூடாகவும் அதே போன்று நேரடியாகவும் வகுப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. சில நேரங்களில் சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், தமிழர்களுக்கு மட்டும்தான் சிங்களமா என்று. அப்படி அல்ல. அவர் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவராக இருந்தாலும் இரண்டாம் மொழியை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் 18-20-20 சுற்று நிறுவனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த பாடநெறியானது ஆசிரியர்கள் மற்றும் தாதிய உத்தியோகர்கள், அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான பாடநெறியின் நிறைவு இன்று இடம்பெற்றது. சிங்கள பாடநெறியும் சிங்கள அரசு ஊழியர்களுக்கான தமிழ் பாடநெறியும் தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினூடாக நடாத்தப்பட்டு வருகின்றது. இன்றைய இந்த கலாச்சார நிகழ்வில் தமிழ் ஊழியர்கள் சிங்கள கலாச்சார ஆடைகள் அணிந்து அந்த சிங்கள கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக அவர்கள் இன்றைய இறுதி நிகழ்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரை தென் மாகாணம் மற்றும் எல்லா சிங்கள அரசு ஊழியர்களும் தமிழ் மொழியையும் விரும்பி கற்று தமிழ் கலாச்சார உடை அணிந்து அந்த நிகழ்வுகளை எல்லாம் மேற்கொள்வது எங்களுடைய இந்த பாடநெறியில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பாடநெறியில் இந்த இறுதி நாள் இந்த கலை நிகழ்வு மேற்கொள்வதற்கான பிரதான காரணம் இவர்கள் அந்த கலாச்சாரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே சிங்களவர்கள் மிகவும் விரும்பி இந்த தமிழ் கலாச்சாரத்தை அப்படியே தங்களுடையதாக உணர்ந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அதிகளவில் எங்களுடைய இந்த தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஊடாக நடாத்தப்படுகின்ற இந்த பாடநெறியின் இறுதி நாளிலே பல நிகழ்ச்சிகளை நாங்கள்